ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபில் ஆஃப் ஃபேண்டசி வேர்ல்ட். நான் இதை சொல்லி ஆகணும்டா. நான் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க 2 பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, பியோட எஃப்எஃப்பும் ஜிமினோட எஃப்எஃப்பும் ரெக்கார்ட் பாதிக்கிட்ட அதில் பாதி இதில் பாதின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் என்னால் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. வீட்டில் எந்த டைமும் எல்லாருமே இருக்காங்க, என்னால் தனியாக ரெக்கார்ட் பண்ணவே முடியல. அதான் ரீசன் நான் வீடியோ போடாததுக்கு. தென் ஒரு எல்லாருமே ஜேகேஎஃப்எஃப் கேட்குறீங்களா? ஸோ ஜேகேஎஃப்எஃப் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அந்த எஃப்எஃப்பில் நான் எப்போ போட போகிறேன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. இந்த எஃப்எஃப் இந்த பார்ட்க்கு அப்புறம் விஎஃப்எஃப் தென் ஜிமின் எஃப்எஃப் அதுக்கப்புறம் நான் போடுறேன். ஸோ எல்லோரும் கேட்டீங்க, நான் இன்றைக்கி போடணும் நினச்சேன். பட் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக டைமிங் இருந்தால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. தென் இன்னொரு டியர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா இதுக்கப்புறம் நான் உங்கள் எஃப்எஃப் பார்க்கவே மாட்டேங்க்கா, இந்த ஜேகேஎஃப்எஃப்பை பார்க்கவே மாட்டேங்க்கா. நீங்கள் என்ன அவளுக்கு ஒரு 18 இயர்ஸ் தான் இருக்கும், அவளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை தரீங்களே, எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்டோரி போகிறத பாருங்கடா, அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இப்போவே நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா எப்படி? ஸ்டோரி பார்த்தா தானே புரியும். சரி வாங்கடா, இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஹார்ட் பிரேக்கிங் இருக்கலாம். இது வெறும் ஒரு எஃப்எஃப்பாக பார்க்கல, எனக்கும் தெரியும்னா நான் எஃப்எஃப் கேட்டிருக்கேன். நான் ஒரு எஃப்எஃப் எப்பவுமே ஒரு எஃப்எஃப் பார்க்க மாட்டேன். நான் என்ன அதில் இமேஜின் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் இப்போல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டேஜ்லேயே உட்காந்துட்டு உங்கள் முன்னாடி நடக்கிற சீனை அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்காக பார்த்துட்டே இருக்கீங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படி எங்கே பார்த்தோன்னா ஜேகே அப்படியே அவனுடைய ஷோஃபாவில் காலை நல்லா பப்பரப்பான்னு விரிச்சிட்டு ஒரு காலை முன்னாடி இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு அவன் கையில் ட்ரிங்க் பாட்டில் வச்சுருக்கான். ஸோ ஜேகேக்கு பின்னாடி ஜேகேவை அப்படியே மசாஜ் பண்ண மாதிரியே ஜேகே கூப்பிட்டு வந்த பொண்ணு நிற்கிறா. அவள் ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டுட்ருக்கா. ஸோ முன்னாடி ஜேகே காலுக்கு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கா கீழே நானி. இவங்க 2 பேரும் ஜேகேவை ரொம்ப டச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜேகேவும் அதை பார்த்துலாம் சிரிச்சிட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்து தான் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிருப்பீங்க, ரொம்ப பெயினும் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே, நான் உன்னை வேறு மாதிரி நினச்சேன், ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி நினச்சேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, நீயும் அவ கூட இருக்கியா? என்ன நடக்குது? இது என்ன நடந்துச்சு? தலை வலிக்குது, என் பாடிலாம் ரொம்ப வலிக்குது. என்ன ஆச்சு? இதெல்லாம் நான் பார்க்கணுமா ஜேகே? எனக்கு உன் மேலே ஒரு லவ் வந்துட்ட பிறகு தான் இப்பெல்லாம் பேச்சுக்கே ஜேகே. ஆனால் உன் மேலே என்ன தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ என்ன ஒய்ஃப் நான் கூட்டிகிட்டு வந்த? இல்லையே இல்லை ஜேகே, வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் வேகமாக போகும்போது சத்தம் கேட்டால் அப்படியே ஜேகே அவனுடைய ஹெட் அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்க்குறான் நீங்கள் போகிறத. ஸோ பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கலை, மறுபடியும் ட்ரிங்க் ஊற்றி குடிச்சிட்ருக்கான். ஸோ மேலே இருந்த அந்த பொண்ணு ஜேகேவோட ஷோல்டரில் பிடிச்சி அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அவள் பாடி கூட அவள் அப்படியே பெண்ட் பண்ணி அவள் பாடியை ஜேகே மேலே ரப் பண்ணிகிட்டே இருக்கா. ஜேகேக்கு அது நல்லா தெரியுது. இருந்தாலும் அவன் எதுவும் சொல்லாமல் நல்லா அவனுடைய கழுத்து நல்லா பின்னாடி சாய்ச்சி வச்சிட்ருக்கான். ஸோ கீழே நானி ஜேகேயோட தைஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவளுக்கு ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்டே இருக்கா. இதையும் பார்த்துட்ருக்கான் ஜேகே. பட் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். இங்கே நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஸ்டேஜ்கிட்டே தான் நிற்கிறீங்க. பட் பின்னாடி திரும்பி என்ன நடக்குதுலாம் பார்க்கல. ஸோ அவளுங்க அப்படியே சிரிச்சிட்டே இருக்காளுங்க பேசி பேசி. உங்களுக்கு அது இன்னும் இரிட்டேட் ஆகுது. நீங்கள் உடனே அப்படியே பக்கத்தில் இருக்க உங்கள் பேபியோட ரூமுக்கு போனால் பேபியோட ரூமே லாக் பண்ணியிருக்கு. உள்ளே பேபி இருக்கான்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை தட்டிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளேருந்து பேபி கத்துற சத்தம் கொஞ்ச நேரத்துலேயே கேட்க ஆரம்பிக்குது. நீங்கள் என் பேபிக்கு என்னாச்சு? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என் பேபியை நான் பார்க்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் நோ யூஸ். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ரூம் போய்ட்டு அப்படியே சர்ச் பண்ணுறீங்கன்னா கீ இருக்குமான்னு. இல்லவே இல்லை. அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. நானே எப்போவுமே அவள் கையில் தான் அந்த கீஸை வச்சுருப்பா. அப்படி இல்லைனா அவளுடைய ஹிப்பில் அந்த பாக்கெட் பக்கத்துலேயே அதை அப்படியே நாக் பண்ணி வச்சுருப்பா, லாக் பண்ணி. அது ஞாபகம் வருது. அந்த பொம்பளை கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே கீழே நடந்து வரீங்க. ஆனால் உங்களுக்கு நிமிந்து பார்க்க ஒரு தைரியமும் இல்லை. பொறுமையாக கிட்ட போயிட்டு நானே குழந்தையோட ரூம் கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அந்த நானி என்ன வேணும் உனக்கு வேணும்? நாங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கோம்ல. செக்கி கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உங்களுக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. என் பேபி 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 பார்க்கணும், கீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நிறுத்திங்க. ஸோ செக்கி அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டின கையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் செக்கியோட லேப் மேலே போய் விழுறீங்க. விடுங்க செக்கி, விடுங்க. அன்னைக்கு இங்கே பாருடி, இங்கே பாருடி, என்ன என் கூட இருக்காமா அப்படியே போயிட்ட. உனக்கே தெரியும் நீ தான் என் ஸ்பெஷல் ஒன்று. நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுறது? வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இருக்குமா ஹக் பண்ணுறான். உங்களுக்கா செம்மையாக கோவம் வருது. நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. ஸோ அந்த பொண்ணுங்க அப்படியே ஜேகேவை அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்காளுங்க பாடிஸை. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அழுக வருது. ரொம்ப டார்ச்சலாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு மேலே அப்படியே ஜேகேவை தள்ளி தள்ளி விட்டுகிட்டே இருக்கும்போது தான் பார்க்குறீங்க நானி அந்த கீஸை பக்கத்தில் தான் வச்சுருக்கா. ஸோ பொறுமையாக அதை எடுத்துகிட்டு ஜெக்கையை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடுறீங்க மேலே. இல்லை ஜெக்கைக்கு சமக்கம் வருது. ஸோ இருந்த 2 பொண்ணுங்களோட அப்படியே நெக்க இறுக்கமாக பிடிச்சி, என்னடி யானைகள் இருக்கும் போது அவளை தப்பிக்க வச்சிட்டல, யானைகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுடுறான். ஸோ 2 பேரும் உயிர் பொழைச்சா போதுன்ற மாதிரி ஏஞ்சி அப்படியே அந்த ஹாலுக்கும் அப்படியே ஓரத்தில் போய் நிற்கிறாங்க. நீங்கள் மேலே வேகமாக ஓடி போயிட்டு அந்த ரூம் டோரை திறந்து உள்ளே போய் பார்த்தா உங்கள் பேபி அழுதுட்ருக்கான். இதை பார்த்து உங்கள் ஹார்ட் ரொம்ப வலிக்குது. ஸோ கடன்னு போயிட்டு அவனை தூக்கி உங்கள் மடி மேலே வச்சுட்டு அவனுக்கு அப்படியே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. சில குட்டி ஒன்றும் இல்லை அம்மா வந்துட்டேன்ல, அம்மா ஒன்று பார்த்துப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன், யாரையும் வர விட மாட்டேன், சாரி பேபி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ பின்னாடியே ஜேகே அப்படியே ட்ரிங்கியாக வரான். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, ஆனால் ஜேகே பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. எங்கே அவன் என்ன பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேபி அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் கதவு சாத்திக்கிறீங்க. ஜேகே தரையா நீங்கள் தர, எனக்கு இப்போ வேறு மூடில் இருக்கேன், தயவு செஞ்சு திறந்துட்டு பார்க்கலாம், என்கிட்ட வந்துடு நிகழ். நான் வேற சும்மாவே என்னால் முடியாது. இப்போ உன்னை வேற அதுவும் இப்படி பார்த்துட்டுனா முடியல நிகழ். ஐ வாண்ட் டு. குழந்த இருக்காண்டி பேச முடியாது. வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக அப்படியே தட்டிகிட்டே இருக்கான். உங்களுக்கா பயம் ரொம்ப. இருந்தாலும் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சிங்க்குக்கு பக்கத்துலேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே ஸ்பேர்க்கி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். பார்க்கவே ரொம்ப கோவமாக இருக்கான். உங்களுக்கும் கோவம் வருது. ஸோ நீங்கள் உங்கள் பேபியோட லிப்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு ஜேகே முன்னாடி போய் நிற்கிறீங்க கோவத்தில். ஜேகே, நான் யார் உனக்கு? நம்ம டாய் ரைட்? உனக்கு நான் டாய் தானே, என்ன வேணும் இப்போ உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். முன்னாடி இப்படி பேசக்கூடாது நிகழ். பேசுனா எனக்கு கோவம் வரும்ல, கோவம் வந்தா ஹார்டாகிடும். பரவாயில்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் இந்த வாட்டி பயப்படலை. ஜேகே என்னை விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளி விட்டுட்டு அப்படியே பேபி அப்படியே அவனுடைய பெட்டில் படுக்க வச்சு அவனை அப்படியே தூங்க வைக்கிறீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஷாக். என்ன தள்ளி விட்டியா நிகழ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடியே வரான். ஸோ பின்னாடி உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். ஆனால் நீங்கள் பயப்படவே இல்லை. ஸோ அப்படியே பேபியோடைய தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. பின்னாடி இந்த ஜேகே அப்படியே
பின்னாடி இந்த அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே ரேப் பண்ணி உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை அவன் பாடி கூட அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அவன் பண்ணுற வேலை அப்படி. ஸோ அப்படியே உங்கள் பாடியை லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பாடி கூட அவன் பாடியை அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இருந்தாலும் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் பேபியோட பாடி அப்படியே ரப் பண்ணிகிட்டே அவனுக்கு நல்லா தூங்க வச்சுறீங்க. அவன் தூங்கிட்ட பிறகு அப்படியே திருப்பி ஜேகே தள்ளி விட்டுறீங்க. ஜேகே போதும் போதும், அதான் கீழே 2 பேர் இருக்காங்கல்ல, ஜஸ்ட் கோ அண்ட் ஃபக் தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வேகமாக போயிடுறீங்க. வயசுலேருந்து ரொம்ப டீஸ் ஆகுது, அப்படியே கீழே தான் இறங்கி வரீங்க. ஸோ அப்போ கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம வியும் ஜிமினும் வராங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐஸில் டியர்ஸ் அப்படியே தான் இருக்குது. அவங்க அப்படியே உங்களை பார்த்தோன்னே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒயன் எப்படி இருக்க, குட்டிச்சாமி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ஹாலில் தான் அந்த 2 ஸ்லட்ஸும் இருக்காங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி இருக்கா. இதை 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மேலேருந்து ஜேகே, ஏ ஹனிகள் வாடி, வர போறியா இல்லையா, இங்கே வா ஹனிகள் வா, இங்கே பாரு டைம் ஆச்சான், ஹனிகள் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேராக அப்படியே பேசிட்டு வரான். நீங்கள் அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ கரெக்டாக ஜேகே வந்த உடனே அந்த 2 பொண்ணுங்களும் இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு 2 ஸ்லட்ஸும் ஜேகே கிட்ட வந்து அவளுடைய ஹேண்ட்ஸ் அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டில் வச்சு ரப் பண்ணிட்டு, ஜேகே டாடி நாங்கள் தான் இருக்கோம்ல, எதுக்கு நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு பத்தாதா, ஓ மை ஹார்ட் மேன் அப்படின்ற மாதிரியே ஜேகே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேயும் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அவனுடைய ஒரு ஹேண்ட்ஸை இவளோட ஷோல்டர் மேலேயே, இன்னொரு ஹேண்ட்ஸை அவளோட ஷோல்டர் மேலேயே அப்படியே போட்டு அவன் 2 பேர் ஃபேஸ் அப்படியே கிட்ட பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நீங்கள் இன்னும் அழுகுறீங்க. அப்படியே அப்படியே பின்னாடி திரும்பிக்கிட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே இறுக்கமாக மூடிட்டு உங்களால் அந்த அழுகையை வெளியவும் காட்ட முடியாமல் உள்ளேயும் அடக்க முடியாமல் உங்கள் ஐஸ்லேருந்து பாட்ன டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அழுகிற மாதிரியே அந்த ரியாக்ஷன் கொடுக்கல. ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணோன்னே புரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம ஜிமினோவியும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியுது உங்கள் ஐஸில் அவ்வளோ லவ் இருக்குது. ஆனால் ஜேகே பண்ணுற வேலை அவங்களுக்கே ஒன்றும் புரியல. டேய் ஜேகே, என்னடா என்ன இந்த 2 பீஸு புரியல எனக்கு. இந்த 2 பொண்ணுங்களும் இந்த இடத்துல என்னடா பண்ணுறாளுங்க. இது நீ அன்றைக்கி இங்கேருந்து பிடிச்சிட்டு போன பீஸு வச்சிருப்பேன்னு பார்த்தா எப்படி நிற்குது, புரியல எனக்கு. அப்புறம் இது குழந்தைய பார்த்துக்க சொன்னேன், அறங்குறையமாக போட்டுட்டு இங்கே வந்து நிற்குது, சே அப்படின்ற மாதிரி திட்டுறான் ஜேகே. டேய் இது ஏன் விஷயம், என் விஷயத்தில் எப்பத்துலேருந்து நீங்கள் 2 பேரும் தலையிட ஆரம்பிச்சிங்க, சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க 2 பேரும் ஹிப்ஸையும் பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறான். இந்த சைடு இந்த சைடு இந்த நானி. ஸோ 2 பேரும் ஹிப்ஸ்லேயும் போட்டோடனே அந்த 2ங்களும் உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஆன்சை ஜேகேவோட நெக்லேருந்து அப்படியே செஸ்ட் வரைக்கும் அப்படியே ரப் பண்ணிகிட்டே வரா. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஆனால் உட்காருங்கண்ணா, நான் போயிட்டு இல்லை ஒயன் நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ நீங்கள் போகும்போது ஜேகே கிராஸ் பண்ணி போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்ககிட்ட வரலான்னு வரான். ஆனால் நீங்கள் வேகமாக போயிடுறீங்க. ஸோ மேலே போயிட்டு அப்படியே உங்கள் பேபியோட ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே கீழே உட்காந்து பேபி இத்தனை நாள் அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவர் எனக்கானவர் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். என் கூட மட்டும்தான் இருப்பார், என் கூட மட்டும்தான் இருந்திருக்காருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதுவும் இல்லை பேபி, அதுவும் இல்லை சாம், அதுவும் இல்லை. அவர் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இல்லை. நீ பசியில் கத்துற, ஆனால் அவர் கேவலம் இந்த 2 வேணாம் பேபி, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. என் குழந்தை நீ, உன்னை நான் ரொம்ப ரொம்ப இதுவாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன். உன் மேலே இந்த கேவலமான மூச்சு காற்று கூட படக்கூடாது. என்னால் எதுவும் பண்ண முடியலடா. நீ அம்மா சொல்கிறது தானே கேட்ப. எப்போவுமே உங்கள் டாடா பின்னாடி போக மாட்டேன்ல அம்மா. இங்கே பாருங்கடா செல்லம்,
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபியை பார்த்து பேசிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதை வெளியே இருந்து நம்ம ஜிமினோவியும் கேட்குறாங்க. அவங்களுக்கே திடீர்னு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ கீழே பார்த்தா ஜேகே அப்படியே ஷோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். இந்த 2 பொண்ணும் அப்படியே ஜேகே முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் காண்டாகுது. ஆனால் அவங்க எதுவும் சொல்லிக்கல, அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நீங்கள் அந்த ரூம் விட்டே வெளியே வர மாட்டீங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு இதுங்க 3 சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்கும். ஸோ இதுங்க ஒரு மாதிரி பண்ணும். உங்களுக்கு அதிலே புரியுது என்னமோ தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஹால்லேருந்து கத்துற சத்தம், இதுங்க 2ம் கத்துற சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்கும். சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல ஜேகேக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவன் பேபியை கூட பார்க்க வரல. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஆனால் ஜேகே தவறாத பண்ணுற ஒரே வேலை, நைட் ஆனால் உங்கள் கூட அவன் இருப்பான். எப்பவுமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஜேகே நடக்கிறது தான், அவன் நினைக்கிறது தான் அவன் நடத்துவான். ஸோ இப்பயும் நீங்கள் அப்படியே நைட்டுக்காக பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் பேபியை இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே மேலே வந்து அப்படியே கதவு தந்துட்டு உள்ளே வரான். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என்ன தான் பூட்டி வச்சுருந்தாலும் ஜேகேவால் ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். ஸோ நீங்கள் பூட்டிலாம் வைக்கல. அவன் வந்த உடனே பேபியை அப்படியே அவனுடைய கர்ட்டனில் படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, என்னுடைய ஹனிகாலுக்கு மறுபடியும் பொறுப்பு அதெல்லாம் வந்துடுச்சு போல இருக்கே. மேடமே வந்து நிற்கிறாங்க. என் பழைய ஒயின் எனக்கு வேணுமே. அவள் அப்படியே வந்த உடனே என் ஷர்ட்டை கழட்டி அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே கீழே கொண்டு போயிட்டு நல்ல வேலைலாம் பாப்பா இல்லை, அப்படி தானே ஹனிகள், வா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பெட் மேலே போய் உட்காந்துட்டே அவங்கள கூப்பிட்றான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ கீழே அவளுங்க, ஜேகே டாடி எங்கே போனீங்க, நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாளுங்க. இதை கேட்டு உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. கோவத்தில் நீங்கள் ஜேகேயோட லேப்பில் போய் உக்காந்துட்டு ஸோ ஜேகேவை ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜேகேவை ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட அவன் பாடி அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு உங்களை இன்னும் இறுக்கமாக இழுக்கிறான். விட்டா உங்கள் அவன் பாடி கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவான் போல இருக்கும். அந்த அளவுக்கு அவன் அப்படி இழுத்து உங்களை அப்படி கிஸ் பண்ணுறான். ஸோ இதை வந்து அதை 2 பார்த்துட்டு, என்னடி இவன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவன் கூட இருந்தாலும் கடைசியில் இவனை தேடி தான் வரான், இதை சீக்கிரமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கீழே போயிட்டு அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அவன் ஃபோன் எடுத்து, பாஸ் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது பாஸ், என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச டீட்டெயில்ஸ் தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். இது இப்படியே போச்சுன்னா முடியாது பாஸ், சீக்கிரமாக நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே பிளான் தான். நாளைக்கு ஈவினிங் ஜேகே வெளியே போகிறான். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் அவனை ஈஸியாக நம்ம கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த பிளானை கரெக்டாக முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு அந்த பாஸ் அப்படியே ஸ்மார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்களும் ஜேகேவும் ரொம்ப ஒன்றா இருக்கீங்க. நீங்கள் ஆனால் கோவத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கீங்க. அது ஜேகேவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் கூட இருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் கத்துற சத்தம் அந்த மேன்ஷனில் அப்படி கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப லவ்வபுளாக இருக்கீங்க. பட் ஒருத்தருக்கு மேலே லவ் இருக்குது, இன்னொருத்தருக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே அந்த நாள் போகுது. நீங்கள் அப்படியே மார்னிங் கண்ணை முழிச்சு எழுஞ்சிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் பேபி அழுதுட்ருக்கான். ஸோ உங்களால் அப்படியே ஏஞ்சிக்கலாம் முடியவே இல்லை, சுத்தமாக முடியல. உங்கள் கால்லாம் அப்படி ஷிவர் ஆகுது. நீங்கள் பொறுமையாக கண்ணை மூடிட்டு நைட் நடந்துலாம் யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் ஒயன், ஏன்டி நீ அவனை பார்த்தா அப்படி மாறிடுற, அவன் வேற பொண்ணுங்க கூட இருக்கான் பையன், ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் உன் மண்டைக்கு புரிய மாட்டேங்குது, அவன் உனக்கானவன் இல்லை வயன், நீ எதுக்கு உன்னை அவனுக்கு தந்துட்டே இருக்க, தேவையே இல்லை, ஏன் எனக்கு இப்படி ஆகுது, எனக்கு அப்படியே செத்துடணும் போல இருக்குது, ஆமாம் செத்துடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் மேலே யாரோ ஓரபோ ஆகுறாங்க. ஸோ கணத்தை வந்து பார்த்தா ஜேகே தான். ஜேகே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளுறீங்க. பட் ஜேகே அப்படியே உங்கள் 2 கையும் அப்படியே மேலே லாக் பண்ணுறான். நீங்கள்
என்ன நைட்டு பத்தாதா உனக்கு, இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு இன்னும் வேணும்னு கேட்பேன் நான் நிகழ், இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தூங்கினேன், இன்னும் வேணும்னு கேட்டால் வச்சுக்கேன் தொடர்ந்து பண்ணால் போர் அடிச்சிடும், நைட்டு பெரிய சம்பவம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பக்கத்தில் இருக்க உங்கள் பேபி அப்படியே தூக்கி உங்கள் செஸ் மேலே வச்சுட்டு அப்படியே அவன் ஏஞ்சிக்கிறான். ஸோ உங்கள் பேபி அப்படியே செஸ் மேலே வச்சோடனே அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நீங்கள் அவனை இருக்கமா போயிட்டு அப்படியே சைடில் திரும்பி ஸோ அவனை அப்படியே அழகாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் பேக் சைட்லேருந்து உங்கள் நெக் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி அப்படியே மசாஜ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு காலெல்லாம் பெயின் இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் ஆனால் அதெல்லாம் வெறுப்பாக தான் நினைக்கிறீங்க. ஆனால் ஏன் தெரில உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது, என்னமோ நடக்க போகுதுன்னு. இல்லை மறுபடியும் இது பண்ணலாம், எனக்கு நடக்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே கைஸ், நான் இந்த எபிசோட முடிக்கலாம், அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு எங்கள் ஊரில் ஒரு டெத் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது கைஸ், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய், லவ் யூ லாஸ் நாங்கள் விட்டே சொல்லுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ போதை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. பாய் கைஸ்.